வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 103. விடிய விடிய படித்த தியா அப்படியே உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை எழுந்த தீரன் தியாவை பார்க்க அவளோ குப்புறப்படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். புனக்குட்டி, லேட் ஆகுது, எந்திரி என்று அவளை எழுப்ப அவளோ எந்திரிப்பேனா என்பது போல் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கவும் சற்று நேரம் யோசித்த தீரன், இப்போதைக்கு இவளை எழுப்புறது ஆகாத காரியம் என்று நினைத்தவன் அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு நேராக பாத்ரூமிற்குள் சென்று நிற்க வைத்து ஷவரை திறந்து விட்டான் தீரன். அவ்வளவுதான். சில்லென்று தண்ணீர் அவள் மேல் விழவும் அதறி பதறி தியா விழிக்க அவளை பார்த்த தீரன் சிரித்து கொண்டிருந்தான். கோபமடைந்த தியா தீரா என்று அவனது சட்டையை பிடித்து அடிக்க தீரன் அவளது கையை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். தியா அவனது விழிகளையே பார்க்க தீரன் நீரில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த அவளது தேகத்தை தன் உதடுகளால் சூடேற்றி கொண்டிருந்தான். தீரனின் செயல்களால் தன்னை மறந்து நின்ற தியாவை மெல்ல மெல்ல தன் வசம் எடுத்து கொண்டான் தீரன். தீரன் அவளது பெண்மையில் தொலைய, தியா அவனது ஆண்மையை ஆள, ஊடல் கூடலாக, காதல் காமத்தில் கலக்க, ஈருடல் ஓருயிராக இன்பமாக இணைந்தனர். இருவரும் ஒன்றாக குளித்து முடித்ததும் ஆபீஸிற்கு தயாராகி கொண்டிருந்தனர். தியா கண்ணாடி முன்பு நின்று ஒப்பனை செய்து கொண்டிருக்க அவள் பின்னால் வந்து நின்ற தீரன் அவளது ஈரக்கூந்தலில் முகம் புதைத்து அதன் வாசத்தை நுகர்ந்தவன் கூந்தலை ஓரமாக நகர்த்தி அவளது கழுத்து வளைவில் முத்தமிட்டான். அவனது முத்தம் பெண்ணவளை கிறங்கச் செய்ய தியா கூச்சத்தில் நெளிந்தவாறு, என்ன தீரா, நெக்ஸ்ட் ரவுண்டா என்று கேட்கவும் அவளை அணைத்து கொண்டவன், ஓ மேடம்க்கு அந்த நினைப்பு வேறையா என்றான் குறும்பாக. திரும்பி அவனை பார்த்த தியா அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து, ஏன் உனக்கு வேண்டாமா என்று கேட்க, ஏய் பூனைக்குட்டி, உன் பிளான் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, லேட் ஆயிடுச்சு, கிளம்பு என்று சொல்லவும், சிப்படா என்று அவனை தள்ளியவள் கோபமாக கிளம்ப ஆரம்பித்தாள். இருவரும் கிளம்பி தியாவின் ஆபீஸிற்கு சென்றனர். அங்குள்ள மீட்டிங் ஹாலில் மீட்டிங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு எல்லோரும் அமர்ந்திருக்க தியா தீரனுடன் உள்ளே வந்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்ததும் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்தனர். அதன் பிறகு சித்து அங்கிருக்கும் தொழிலாளர்களிடம், மிஸ்ஸஸ் தியா தீரன் தான் இனிமே உங்களோட பாஸ், இந்த மொத்த கம்பெனியோட புது சிஇஓ என்று தியாவை அறிமுகப்படுத்தினான். பிறகு தங்களது கம்பெனியானது தொழிலாளர்களுக்கு எவ்வகையிலெல்லாம் உதவ முடியும், என்னெல்லாம் செய்ய போகிறது என்று சொல்லவும் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு தீரன் ஒரு சில வார்த்தைகள் பேசவும் அடுத்ததாக தியாவை பேச அழைத்தான் சித்து. தியா தீரனை பார்க்கவும் அவனோ தன் கண்ணாலையை போய் பேசு என்று சொல்ல என்று தலையாட்டியவள் தனது உரையை தொடங்கினாள். எல்லோரும் அவளது பேச்சில் மெய்மறந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அவள் பேசி முடித்ததும் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்யவும் தியாவின் அருகில் வந்த தீரன் மெல்லமாக, கலக்கிட்ட பூனைக்குட்டி என்று சொல்லவும் ஹை என்று தியா குதிக்க, ஏயே இது மீட்டிங் டி என்று அவளை கட்டுப்படுத்தினான் தீரன். சரி சரி என்று தலையாட்டியவள் சித்துவை பார்த்தாள். ஆனால் அவனோ இதை எதையும் கண்டுகொள்ளாதது போல் மீட்டிங்கை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு சென்று விட்டான். தனது கடிகாரத்தை பார்த்த தீரன், சரி பூனைக்குட்டி, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ என்று சொல்லவும் என்றாள் தியா. சித்துவிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து தீரன் கிளம்பினான். சற்று நேரம் அமைதியாக இருந்த தியா அருகில் இருந்த சரவணனிடம், அண்ணா எப்படி பேசின இன்னைக்கு என்று கேட்க, சூப்பரா பேசினீங்க சிஸ்டர் என்று சொல்லவும் சித்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டான். வேண்டுமென்றே சித்துவை ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்த தியா, சில பேருக்கு பொறாம சரவணன் அண்ணா என்று சொன்னவள், சரி வாங்க நம்ம போய் யூனிட்டை பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பவும் சித்துவோ அவளை கண்டுகொள்ளவே இல்லை. தியா சிஇஓவாக இருப்பதை பிரபல நாளிதழில் போடவும் அதை பார்த்த அதிதி அதனை கிழித்தெறிந்தாள். அதை சகித்து கொள்ள முடியாத அதிதி என்ன செய்வது என்று தெரியாமல் அவளுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. பல மணி நேரம் யோசித்த அதிதி ஏதோ முடிவு செய்தாற்போல் கிளம்பி வினய் மற்றும் ரகுவை சந்திக்க எஸ்எஸ்ஆர் குரூப்பிற்கு சென்றாள். தனது அலுவலகத்திற்கு வந்த அதிதியை பார்த்ததும் ரகு, வாங்க மேடம் என்று அழைக்கவும் என்று அதிதி தலையாட்ட அவளை அழைத்து கொண்டு ஆஃபீஸ் ரூமிற்கு சென்றனர். அதிதியை பார்த்த வினய், வாங்க அதிதி மேடம், வாட் அ சர்ப்ரைஸ், என்ன எங்களை பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்கவும் அதிதி அவனை பார்த்து முறைத்து கொண்டே நிற்க, சரி சரி உட்காருங்க மேடம் என்றான் வினய். அதிதி அவன் முன்னால் இருக்கும் சேரில் உட்காரவும்
அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்த ரகு வினயிடம் கண்ணை காட்ட, மேடம், எங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும், நாங்கள் தான் உங்ககிட்ட முன்னாடியே அலர்ட் பண்ணோம்ல என்று சொல்லவும், அவன் ஏதாவது பண்ணுவான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்றாள் அதிதி. சரி, அதை விடுங்க மேடம், அந்த தீரனை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவன் சரியான யமகாதகன் என்றான் ரகு. அதிதி தன் நகத்தை கடித்து கொண்டே ஏதோ யோசித்து கொண்டிருக்க, என்ன மேடம் யோசிக்கிறீங்க என்று வினய் கேட்கவும், எனக்கு அந்த கம்பெனி போனது கூட பெருசா இல்லை, அந்த தியாவை கொண்டு வந்து அந்த கம்பெனியில் சிஇஓவாக உட்கார வச்சுட்டானே, அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்குது என்று சொல்லவும், ஆமாம்ல, ப்ராடக்ட் பேர் கூட தியா ப்ராடக்ட்ஸ்னு மாற்றிட்டாங்களாமே என்றான் ரகு. ஆமாம், பெரிய தியா ப்ராடக்ட்ஸ், அதை எப்படியாவது இழுத்து மூடணும் என்று அதிதி சொல்லவும், என்ன மேடம் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க என்று வினய் கேட்க, பின்ன என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு அந்த தியா கிட்ட கொடுத்துட்டான்ல, அந்த கம்பெனியை மொத்தமாக இழுத்து மூடி சீல் வைக்கணும் என்று அதிதி கொதிக்கவும், அருகில் இருந்த ரகு வினயிடம் கண்ணை காட்டியவன், சிறப்பாக செஞ்சிடலாம் மேடம் என்றான். அதிதி திரும்பி ரகுவை பார்க்க, என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க என்று கேட்கவும், இது முடியுமா என்று சந்தேகமாக கேட்டாள் அதிதி. அதெல்லாம் பண்ணிடலாம் மேடம் என்று வினய் சொல்லவும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கம்பெனி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் என்று குரூரமாக அதிதி சொல்லவும், வினய் ரகு இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் ரகசியமாக சிரித்து கொண்டனர். உடனே வினய், கரும்பு தின்ன கூலி வேணுமா, விடுங்க மேடம் என்று சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த தீரனை பழி வாங்கியே ஆகணும் என்று அதிதி சொல்லவும், எங்களுக்கும் அதான் வேணும் மேடம் என்றான் ரகு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் என்று அதிதி கேட்க, இந்த கேமில் ஃபர்ஸ்ட் மூவ் வேணால் அவனோட தான் இருக்கலாம், ஆனால் ஆட்டம் நம்மளோடது என்று ரகு சொல்லவும், புரியலை என்றாள் அதிதி. முன்னாடி அந்த தீரனோட டேர்ன், இப்போ நம்ம டேர்ன், காயினை கரெக்டாக நகர்த்தணும் என்று சொல்லவும், அப்போ உங்ககிட்ட எதுவும் பிளான் இருக்கா என்று கேட்டாள் அதிதி. வினய் புன்னகைக்கவும் ரகு அவன் அருகே வந்தான். மூவரும் தங்களது திட்டத்தை பகிர்ந்து கொண்டனர். தியா சரவணனுடன் புரொடக்ஷன் யூனிற்கு சென்றவள் அங்கு நடக்கும் வேலைகளை பார்த்துவிட்டு தனது கேபினிற்கு வந்தாள். சித்து மும்முரமாக ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க சரவணனிடம் மெல்லமாக, இவன் உண்மையாவே வேலை செய்கிறானா இல்லை சும்மா சீன் போட்டுட்டு இருக்கானா என்று தியா கேட்கவும், சித்து அவர்கள் இருவரையும் பார்த்து முறைக்க அதில் பயந்து போன சரவணன், ஐயோ நான் இல்லை என்றான். தியா அவனை கண்டுகொள்ளாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு உட்காரவும், சற்று நேரத்தில் தனது வேலையை முடித்த சித்து, என்ன மிஸ்ஸஸ் தீரன், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா வீட்டில் என்று கேட்கவும், பண்ணிட்டேன் என்றாள். அதில் எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஓகேவா இருக்கா இல்லை வேறு ஏதாவது கன்சர்ன் இருக்கா என்று கேட்கவும், அந்த ஐலைனர் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை என்று தியா சொல்லவும், ஓகே இருங்க, அது என்னன்னு பார்த்துடலாம் என்று சொல்லிவிட்டு சித்து இன்டர்காமில் ப்ரொடக்ஷனில் இருக்கும் மேனேஜர் மற்றும் அங்கிருக்கும் மற்ற 2 ப்ரொடக்ஷன் என்ஜினியர்ஸையும் அழைத்தான். சற்று நேரத்தில் அவர்கள் வந்ததும் தியாவிடம், நீங்கள் சொன்னதை அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்று சித்து சொல்லவும், தியா சித்துவை பார்த்து விழித்தாள். ஏன் இப்படி முழிக்கிறீங்க, இப்போ எந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை பற்றி அவங்ககிட்ட சொல்லுங்க என்றான் சித்து. தியா சற்று தயங்கியவாறு, அது அந்த ஐலைனர் என்று சொல்லவும், எஸ் மேடம், அதில் என்ன என்று கேட்க அவளுக்கு இருந்த அசௌகரியங்களையும் குறைபாடுகளையும் சொல்லவும் அதனை குறித்து கொண்டனர். வேற ஏதாவது ப்ராடக்ட் பற்றி என்று சித்து கேட்க யோசித்து பார்த்த தியா மற்ற 2 ப்ராடக்ட்டுகள் பற்றி சொல்லவும் அதனையும் குறித்து கொண்டனர். அவர்களை பார்த்த சித்து, ஓகே, இப்போ மேடம் கொடுத்த அந்த 3 ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க, அதோட சாம்பிள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும் என்று கேட்கவும், இன்னும் 2 டேஸில் நாங்கள் இதை சரி பண்ணிடுவோம் சார் என்றனர். ஓகே, அதை மேடம் தான் பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக சொல்லிடலாம் என்றான் சித்து. தியாவை பார்த்தவர்கள், மேம் கண்டிப்பாக 2 டேஸில் நாங்கள் முடிச்சு கொண்டு வந்துடுறோம் என்று சொல்லவும் தியா சரி என்று தலையாட்ட அவர்கள் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் சென்றதும் தியாவை பார்த்த சித்து, மிஸ்ஸஸ் தீரன் புரியுதா உங்களுக்கு என்று கேட்கவும், புரியுது என்றாள். உண்மையிலேயே இவன் நமக்கு சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கான், நாம தான் இவனை தப்பாக நினைச்சிட்டோமோ என்று நினைத்தாள் தியா. அன்று நடந்த நிகழ்வுகளால் தியாவிற்கு சித்துவின் மேல் உள்ள கோபம் குறைந்து சற்று மரியாதை கூடியது. இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.